அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சுவையான பண்டாரி ஸ்டைலில் ஒரு பிரெட் அல்வா செய்ய போகிறோம். நமக்கு ஒரு 1/2 கிலோ அல்வா கிடைக்கிற மாதிரி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ அல்வாவுக்கு 8 துண்டு ப்ரெட்டு எடுத்துருக்கிறேன். மீடியம் சைஸ் ப்ரெட்டு. 8 துண்டு ப்ரெட்டுக்கு ஒரு 150 கிராம் சீனி எடுத்துருக்கிறேன். எப்போதுமே ஸ்வீட் செய்யும் போது ஸ்வீட் தூக்கலாக காமிக்க ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துப்போம். 150 ml தண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு 200 கிராம் பாலை வத்த காய்ச்சி ஒரு 100 கிராமாக எடுத்துருக்கிறேன். நட்ஸுக்கு ஒரு 10 முந்திரி, ஒரு 10 காஞ்ச திராட்சை, ஒரு 4 பாதாம் எடுத்துருக்கேன். நெய் தேவையான அளவு, 3 ஏலக்காவை வாசனைக்காண்டி தட்டி வச்சுருக்கிறேன். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ளே வாங்க. இப்போது ஒரு காஞ்ச மிக்ஸி ஜாரில் நான் எடுத்து வச்சுக்கிற பண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு 2 பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா பொல பொலன்னு வந்துடுச்சு. இப்போது நம்ம அல்வா ரெடி பண்ண போகிறோம். ப்ரெட்டை எண்ணெயில் பொரித்து எடுக்கும் போது சம்டைம் எண்ணெய் கொத்துக்கும். அப்படி எண்ணெய் கொத்தா அல்வா ரெடியாக ஆனதுக்கு அப்புறம் திகட்டும். அதனால தான் இப்போ நான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நெய்யை ஊற்றி நம்ம முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ முந்திரியையும் திராட்சையும் நான் இதில் போட்டு நல்லா வறுக்க போகிறேன். திராட்சை நல்லா உப்பி வர வரைக்கும் பொரியட்டும். பாதாம், முந்திரி எல்லாம் பொன்னரமாக வறுத்துக்கலாம். இப்போ அந்த நெய்யில் நம்ம ப்ரெட்டை பொடி பண்ணி வச்சுருக்கிறத போட்டு கொஞ்சம் பொன்னரவாக வர மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌனில் முருவிடுச்சு. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனியை கொட்டி அது கூட ஒரு சிட்டிகை உப்பு கலந்துட்டேன். ஒரு 150 கிராம் தண்ணி ஊற்றி இது கொதிக்கட்டும். இந்த பாகோட 3 ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் இருந்தாலும் போட்டுக்கலாம். நமக்கு பாகு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுக்கிற ப்ரெட்டை இதில் சேர்க்குறேன். ஜீரா கொதிச்சிடுச்சு. ஜீரா ப்ரெட்டை கொட்டினதோடும் இழுத்து பதத்துக்கு வந்துடும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். அல்வா ஆறுனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். அதுக்கு தான் ஆயில் சேர்த்துக்கிறது. நான் ஆயில் எதுவும் சேர்க்கலை, கீ மட்டும் சேர்த்துருக்குறேன். கீ சேர்த்தா நல்ல வாசமாக இருக்கும். ஆறின பிறகு கொஞ்சம் இருவிடும். எண்ணெய் ஊற்றுனா ஆறுனாலும் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் பாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். பண்டாரி இந்த ஸ்டேஜில் ரிச்னஸ்க்காக மில்க் மேடு சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி வத்த காய்ச்சின பால் சேர்த்துருக்கோம். இதுவுமே நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். இந்த ஸ்டேஜில் தான் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் சேர்க்க போகிறோம். இப்போ அல்வா நல்லா திரண்டு வந்துடுச்சு. நமக்கு இறக்கி வச்சு ஆறினதுமே இன்னும் கொஞ்சம் ஆறிடும், திக்காயிடும். இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததோட அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக நெய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் அல்வா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப சிம்பிள். ப்ரெட் அல்வாக்கு எல்லா இன்க்ரீடியன்ட் ரெடி பண்ணி வச்சுருந்தா ஒரு 10 நிமிஷத்தில் இது செஞ்சிடலாம்.
இது ஒரு 1/2 கிலோ 500 கிராம் அளவுக்கு நமக்கு வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுவரை வேப்பமர கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே மாதிரி சூப்பரான ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.